எங்கள் தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கிறாங்க, அப்பா அம்மா குப்பை பொறுக்கிறாங்க, நாங்கள் குப்பை பொறுக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அதுவும் என்ன தான் பண்ணும்? குப்பை தான் பொறுக்கும். இப்படி தலைமுறையாக குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய தலைமுறைனா. சில பிள்ளைகளை பார்த்து ஏங்கி இருக்கிற ஸ்கூல் போகிற பிள்ளைங்களை பார்த்து வேக மாட்டின்னு போகும். அவங்கள மாதிரி எங்களால் வாழ முடியலையே, இவங்கள மாதிரி எங்களால் வாழ முடியலையே, நாங்கள் மட்டும் ஏன் குப்பை பொறுக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்கள விட கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் மேலே ஒரு கர்த்தர் ஒரு கிருபை வைத்திருப்பார் என்று சொன்னால் அவனை எங்கே போனாலும் கர்த்தர் விடவே மாட்டார். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவனை விடவே மாட்டார். அவனை அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து நிச்சயம் உயர்த்தி வைப்பார். அவன் பேரை பெருமைப்படுத்துவார், அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ இந்த கோணி பையை பின்னாடி போட்டுட்டு சண்டை கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா பாட்டு, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டு எல்லாமே நான் குப்பை பொறுக்கும் பொழுது பாடின ஞாபகம் இருக்குது. குப்பை பொறுக்கும் பொழுது இந்த பாட்டெல்லாம் நாங்கள் பாடுவோம். ஒரு கோணிப்பை பின்னாடி போட்டு எங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக்கு, அந்த பாட்டிலு, அந்த பேப்பரு, அந்த அட்டை இதெல்லாம் குப்பையில் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து அந்த கோணிப்பையில் போடும்பொழுதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். பாத்ரூம் எல்லாம் அந்த குப்பையில் தான் கொட்டுவாங்க. அந்த குப்பையில் புழுவாக இருக்கும். எலி செத்து போனால் குப்பையில், நாயெல்லாம் செத்து போனால் அந்த ஒரு கயிறுக்கு ஒரு கோணியில் கயிறு கட்டி அந்த குப்பையில் போட்டுருவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு அந்த கோணியில் ஏதோ கட்டி போட்டிருக்காங்களே மூட்டையா, அது உள்ள ஏதாவது இருக்குன்னு சொல்லி அந்த அந்த மூட்டையெல்லாம் அவுத்து பார்த்தா அப்படியே செத்து போகிற நாய் வந்து விடும். புழுவாக இருக்கும், அப்படி கழிச்சு. அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. பாத்ரூம் எல்லாம் அதில் கொட்டும், அப்படியே மிக்சிங்காக. சாக்கடைக்குள்ளே இறங்கும் ₹1 பாட்டில், ஒரு பாட்டிலுடைய விலை ₹1. குடிச்சிட்டு போடுறாங்க தெரியுமா அந்த பாட்டில், இந்த சாக்கடைக்குள்ளே கிடக்கும். அப்படியே அதுக்குள்ளே விழுந்து இவ்வளோ ஆழம் இருக்கும். எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் உள்ளே இறங்கி பழக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே பழக்கும். இந்த கோணி பையில் அந்த பாத்ரூம்லாம் ஒட்டிக்கும். ஏன்னா கழிச்சு தெரியாது சில இடத்துல. அப்படி தூக்கி மேலே போடும்போதெல்லாம் அப்படி மேலே ஒட்டிக்கும். இப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்போம் பைத்தியக்காரங்க மாதிரி. நான் பாடின பாட்டு யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, பரலோகம் கேட்டுச்சு. என் கரத்தில் இசைக்கருவியா இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்லை. என் கரத்தில் இசைக்கருவியா இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராட்சாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில. ஆமென். எதை பத்தி நான் சொல்றது புரியுது? ஆமென். அவருடைய கரத்தில் இசைக்கருவியை மாறுவதற்கு நீங்க ரெடினா உங்களை பயன்படுத்த இயேசு ரெடி. அவருடைய கரத்துல அவன் இசைக்கருவியை மாறுவதற்கு நீங்க உங்களை முழுமையா ஒப்பு கொடுப்புக்கு நீங்க ரெடினா உங்களை பயன்படுத்த இயேசுவும் ரெடி. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ரெடி? சண்டே கிளாஸ் கேட்பாங்க, ஆர் யூ ரெடி? மதிய நேரத்தில் நாங்கள் கோணிப்பையெல்லாம் போட்டு, கோணிப்பை நிறைய கோணிப்பை தான், கோணிப்பையில் புழுலாம் இருக்கும். நிறைய நேரத்தில் என்னுடைய பெட்ஷீட்டே கோணிப்பையை தான் மாறி இருக்குது. பொழுதியில் படுத்திருப்போம். சில நேரத்தில் காலெலாம் வலிக்கும் போது அப்படியே அந்த தெருவில் போய் உட்காந்துட்டு அப்படியே வீட்டில் கதவை தட்டி பிச்சை எடுப்போம். நான் என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் சூப்பராக பிச்சை எடுத்து அதில் வர வருமானத்தில் வாழ்க்கை நடத்துவோம். அப்பா அப்படியே பிச்சை எடுக்கும்போது பிடிங்கிட்டு போயிடுவாங்க குடிக்கிறதுக்கு. ரம்ஜான் வாசலில், மசூதி வாசலில், ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் உட்காந்து நாங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக பிச்சை எடுப்போம். அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டுட்டு அப்படியே வண்டியில் தள்ளிட்டு போவாங்க. அப்படியே நான் ஒரு பக்கம், என் தம்பி ஒரு பக்கம். இப்படி தான் எங்களுடைய உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா குப்பை பொறுக்கிடுவேன், பிச்சை எடுத்துவேன், கூடாரத்தில் வாழ்ந்துவேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவன். எங்கே